ஸோ இந்த மாதிரி லைட் கலர் ஃபேப்ரிக்ஸில் இந்த மாதிரி பார்டர்ஸ் ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் யூஸ் பண்ணுறோன்னு இருந்தால் அது முன்னாடி ப்ரீ வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணணுன்னா கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஒயிட் ஃபேப்ரிக் மேலே என்னென்ன கலர் சாக்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த 2 கலர்ஸ் ஓகே. ஏன் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கலர் யூஸ் பண்ணி ஒரு லைன் போடுறீங்க, இந்த கலர் யூஸ் பண்ணி ஒரு லைன் போடுறோம். இன்கேஸ் ஏதாவது நம்ம தெரியாமல் ரைட் சைடில் மார்க்கிங் பண்ணிட்டோம், அதை ஏதாவது இரேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் இந்த ப்ளூ கலர் ஈவன் வாட்டர் வச்சு இரேஸ் பண்ணால் கூட ஒயிட்ல இருந்து இரேஸ் பண்ணவே முடியாது. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். வேறஸ் இந்த எல்லோங்கும் போது இட்ஸ் ஆல்ரெடி வெரி வெரி மைல்டு. நம்ம ஒரு லைட்டாக ஒரு தண்ணி வச்சு இது இரேஸ் பண்ணோம்னா இது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும்.